காவியா வந்து செம்ம டென்ஷனாக அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காவியா உங்களுக்கு என்ன பதில் நான் சொல்லணும்? எனக்கு பதில் சொல்லுங்கள். எக்காரணம் கொண்டும் நீங்கள் எப்படி பதில் சொல்லாமல் நீங்கள் பாலான்னு பார்க்கலாம். என் வாழ்க்கையை பாழாக்கிட்டு நீங்கள் மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்கள் வாழ்க்கையை பாழாக்கலைங்க. ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க? புரிஞ்சுக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. என் வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கிட்டீங்க, தீபக் வாழ்க்கையும் பாழாக்கிட்டீங்க. நீங்கள் தீபக் வாழ்க்கையை விட்டு போனால் தான் அவருக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அவருக்கு எதாவது நல்லது செய்யணும்னா முதல்ல தீபக்கோட வாழ்க்கையை விட்டு போங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்ன பண்ணுறது நம்ம அப்படியே வந்து அழுதுகிட்டே வந்து வராங்க நம்ம காவியா வீட்டுக்கு வந்தோடனே வந்து அழுதுகிட்டே மனசு கஷ்டப்பட்டு வராங்க. பார்த்தா அங்கே வந்து அவங்க அப்பாவும் வந்து பாட்டியும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காவியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா காவியா இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க. யாருக்கிட்ட இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாரு காவியா, ஒரு விஷயத்துக்குலாம் நீ பேச முடியாது அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் காவியாவுக்கு பிடிக்காது, சொன்னால் கேளுங்க, இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு தீபக் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாரும் தீபக்கு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருப்பா, காலகாலத்தில் எல்லாம் நடக்க வேண்டியதாக நடக்கணும். நீங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க வேணாமா? இப்படி இருக்க முடியுமா? உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சுப்பா, கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு பாட்டியும் அதுக்கப்புறம் அவங்க மாமாவும் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து மாமனாரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம தீபக்கை. இங்கே தீபக் வந்து உள்ளே வந்து ரூமில் இருக்கார். அப்போ காவியா வந்து பால் எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே காவியாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. உடனே அங்கே இருக்க வந்து எல்லாத்தையும் வந்து பிரித்து தூக்கி விசிலடிக்கிறாங்க. அங்கே இருக்க பூவெல்லாம் பிச்சு போடுறாங்க. பாலெல்லாம் தூக்கி விசிலடிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் வந்து என்கிட்ட எதை வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது, நான் கல்யாணத்துக்கு ஒன்றும் தயாராகலை, எந்த தைரியத்தை எனக்கு இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே விழ போகிறாங்க, தாக்கி பிடிக்கிறாரு, உடனே தள்ளி விடுறாங்க. தீபக் கீழே விழுந்துடுறாரு. உடனே வந்து காவியா உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. தள்ளி விட்டுது உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கும் அப்படின்றாங்க. உடனே வந்து பரவாயில்ல காவியா, நீ என்னை தள்ளி விட்டாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, என் மேலே எவ்வளோ கோபம் நீ பட்டாலும் சரி, என்னை வெறுத்தாலும் சரி, நான் உட்காரணம் கூட உன்னை வெறுக்க மாட்டேன் காவியா அப்படின்னு. உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்கிறது கேளுங்க. எனக்கு இந்த கல்யாணத்தை ஏற்றுக்க முடியாது. என்னால் எதையுமே வந்து ஏற்றுக்க முடியல. போகிறவங்க வர்றவங்களாம் அந்த பேச்சு என்ன பேசுகிறாங்க. யார் ஒன்று பேசுனா சொல்லு காவியா அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லோரும் தான் பேசுகிறாங்க. உங்கள் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேன்னு சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையை நான் தான் எல்லாமே பண்ணேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? எனக்கு 1008 பிரச்சனை. இதில் உங்கள் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே பழி போடுறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தான் சொல்கிறேன். தயவு செய்து என்னை விட்டுட்டு உங்கள் அம்மா கிட்டே போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளையே நம்ம இப்போ டைவர்ஸ் பண்ணிடலாம், அதுதான் நல்லதுன்னு. என்ன காவியா பெரிய பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என் அம்மா ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கலாலும் சரி, இந்த ஊர் உலகம் யார் என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையில் வந்து தேவதையாக தான் உன்னை நான் நினைக்கிறேன். எக்காரணம் கூட உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். நீயே என்னை போக சொல்லி வற்புறுத்தினாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் காவியா, இதுதான் சத்தியம் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்க மாட்டீங்களா? நான் கேட்க மாட்டேன் காவியா, நீ என்ன சொன்னாலும் சரி நான் கேட்குறேன். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். எக்காரணம் கூட உன்னை விட்டு நான் போகவும் மாட்டேன், உன்னை பிரியவும் மாட்டேன். காலம் ஃபுல்லாக உன் கூட மட்டும்தான் நான் இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன். நீ இப்போ என்ன புருஷன் பொண்டாட்டியே வாழக்கூடாது அவ்வளோதானே? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை காவியா. எனக்கு நீ பொண்டாட்டியாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட போதும், உனக்கு ஒரு துணையாக இருந்தால் கூட எனக்கு அது போதும். அதுக்காகவே நான் இருப்பேன் காவியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவியா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து முறைச்சி நிற்கிறாங்க. இங்கே பார், வெளியே இருக்கவங்கள மனசு சந்தோஷத்தோடு இருக்காங்க, அந்த சந்தோஷத்தை நம்மளால் அவங்க கெட்டு போக வேணாம். அதனால நீ பெட்டு மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன், எக்காரணம் கூட நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், புரியுதா அப்படி சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாங்க. அதை பார்த்து காவியா வந்து அப்படியே பெட்டு மேலே உட்காந்துட்டு அழுகிறாங்க. தீபக்கை பார்த்து யோசிக்கிறாங்க, தீபக் ஏன் இப்படி பண்ணுறாரு? நான் இவ்வளோ சொல்லி போக மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? அந்த தாரை என்ன பேச்சு பேசினா, ஆனால் இவர் போகவே மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது இவர் மேலே வெறுப்பை நிறைய கொட்டி இவரை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் போக மாட்டேங்கிறாரு, இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேன்? ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு காவியா வந்து யோசனை பண்ணி அப்படியே அழுதுட்டு தூக்கிடுறாங்க. காவியா வந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த நகை எல்லாமே போட்டிருக்கிறதால ஒரு மாதிரி வந்து டிஸ்டர்பாக தூங்குறாங்க. தீபக் வந்து காவியாவுக்கு வந்து அப்படியே வந்து சாரியெல்லாம் சரி பண்ணி விட்டு அழகாக போற்றி விடுறாரு. அப்புறம் அதெல்லாம் வந்து சரி பண்ணுறாரு. உடனே காவியா வந்து அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. தீபக் போனோன்னே அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே பத்துடுறாங்க. எங்கே வந்து தீபக் வந்து நடந்ததில் யோசனை பண்ணி அப்படியே தூங்கி போகிறாரு. 2 பேருமே அப்படியே ஒருத்தர் அப்படியே தூங்கி போகிறாங்க.